எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. நான் இப்போது சொல்லும் டொபிக். அதாவது யூரோப்பில் டர்க்கியில் குர்திஷ் ஒர்க்கர்ஸ் கட்சி உள்ளது. அதற்கு பிகேகே என்று சொல்கிறார்கள். இதனுடன் முரண்பாடு இருந்தது. ஏறக்குறைய 40 ஆண்டுகள் நீடித்த முரண்பாடு ஆகும். அதன் தலைவர் உள்ளார், அப்துல்லா ஒக்கலான். அவர் சொல்லி முடித்து ஆயுதங்களை கீழே வைக்கிறார். இனி டர்கியுடன் நாங்கள் ஒரு சண்டைக்கு இல்லை என்று. 40 ஆண்டுகள் நீடித்த முரண்பாடு ஆகும். இதை நிறுத்த காரணம் என்ன? இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த பிகேகே என்ன, யூரோப்பியன் யூனியனிலும் அமெரிக்காவும் உலக நாடுகளும் தடை செய்த ஒரு அமைப்பு ஆகும். அதன் தலைமையகம் ஈராக்கில் உள்ளது. 40,000 பேர் கொல்லப்பட்டனர். அது அதிகாரப்பூர்வ கணக்கு மட்டுமே. அதிகாரப்பூர்வமற்ற கணக்கு 1,00,000க்கு மேல் கொல்லப்பட்டது. இடம்பெயர்ந்தோர் ஆகியுள்ளனர். அதாவது இடமில்லாமல் போனது. வீடில்லாமல் போனது 10 லட்சம் பேருக்கு ஆகும். அதிகாரப்பூர்வமற்ற கணக்கு 13 லட்சம் ஆகும். இந்த ஆயுதங்களை கீழே வைத்து இந்த முரண்பாட்டை நிறுத்த இந்த பிகேகே முடிவு செய்ததற்கு காரணம் என்ன என்று தெரியுமா? ஒரு சுவாரஸ்யமான காரணமாகும். இஸ்ரேல் நுழைந்து ஈரானை தாக்கியது. காரணம், ஈரானின் மற்றொரு பிராக்சி இந்த பிகேகே ஆக இருந்தது. டர்க்கி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் சுன்னிகளோ பிகேகேக்குள் அதிகம் உள்ளவர்கள். இந்த சுன்னிகளாக இருந்த கம்யூனிஸ்டுகள் ஆவர். அவர்களுக்கு பெரிய மத தீவிரவாதம் இல்லாத நிகழ்வு ஆகும். கம்யூனிஸ்ட் கருத்துக்களுடையவர்கள், ஒர்க்கர்ஸ் கட்சி என்று அதன் பேர். அவர்களை டர்க்கி ஆட்சி தாக்குவதற்கு உதவியது ஈரானாக இருந்தது. இஸ்ரேல் நுழைந்து ஈரானின் அடைப்பை அங்கு முடித்த போது ஈரானிய அரசாங்கம் இவர்களிடம் சொன்னது, நாங்கள் இனி உங்களுக்கு ஆயுதங்கள் தர முடியாது என்று. எங்களிடம் ஆயுதங்கள் இல்லை, நாங்கள் காலியாகிவிட்டோம். பணமும் தர முடியாது, அதுவும் நாங்கள் காலியாகிவிட்டோம். அந்த விதத்தில் 2.5 மணி நேரத்தில் இஸ்ரேல் ஈரானில் நுழைந்து தாக்கியது. அவர்களை உண்மையில் தகர்த்து விட்டது. இல்லை என்றால் அவர்களுக்கு ஆயுதங்கள் சொந்தமாக இல்லை. இந்த சொல்லும் பிராக்சிகளுக்கு, ஹிஸ்புல்லாவுக்கு ஆனாலும், ஹமாஸுக்கு ஆனாலும், இந்த ஹூத்திகளுக்கு ஆனாலும் அவர்களுக்கு கொடுக்க ஆயுதங்கள் இல்லை. அதனால்தான் இந்த பிகேகே திடீரென சரணடைகிறது. வேறு யாரும் அவர்களுக்கு உதவ முடியாது. ஆயுதங்களும் பணமும் மற்ற விஷயங்களும், அதாவது இந்த பிகேகேயின் ஏர்கிராப்டுகள் கூட இருந்தன. இவை அனைத்தும் கொடுத்தவையாகும். இப்போது அதுவும் இல்லை. இந்த உலகம் முழுவதும் பிகேகே என்று சொல்லப்படும் இந்த தீவிரவாத அமைப்புக்கு இந்த கிளைகள் உள்ளன. பிரான்சில் உள்ளது. காரணம், ஒரு முறை நான் பாரிஸில் சென்றபோது எனது ஒரு நண்பர் பிகேகேயின் அங்குள்ள ஒரு தலைவரை அறிமுகப்படுத்தினார். குர்திஷ் மக்கள் காரணம் குர்திஷும் டர்க்கியும் இடையே நீண்டகால சண்டையாகும். டர்கிக்குள் போய் குண்டு வைத்தல், அங்குள்ள இராணுவ முகாமில் குண்டு வைத்தல் கடந்த காலங்களில் இருந்த நிகழ்வுகள் ஆகும். இல்லை என்றால் இந்த 40,000 பேர் கொல்லப்பட மாட்டார்கள். அப்போது 40 ஆண்டுகளில் அதிகாரப்பூர்வ கணக்குப்படி 40,000 பேர் கொல்லப்பட்டனர். ஒரு ஆண்டு ஆகும்போது 10,000 பேர். எத்தனை பேர் வைத்து கொல்லப்பட்டனர்? அது அதிகாரப்பூர்வ கணக்கு ஆகும். அதிகாரப்பூர்வமற்ற கணக்கு 1,00,000க்கு மேல் ஆகும். அதாவது யூரோப்பில் அந்த பிராந்தியத்துக்குள் மிக அதிகமான பிரச்சனையாக இருந்த டர்கி வெர்சஸ் பிகேகே என்று சொல்லப்படும் அரசியல் கட்சியை அங்கு ஆள அனுமதிக்கவில்லை. இது எப்படி நிலைமைகளும் நிபந்தனைகளுமானது. இதற்குள் ஒரு பேக் டோர் பேச்சு நடந்தது. அதாவது இஸ்ரேலுடன் டர்கி, நான் சொன்ன உருதுவான் என்று சொன்னால் பயங்கர சுயநலம் உள்ளவர். அவர் இஸ்லாத்தை மட்டுமே பேசுகிறார். அவர் இதை ஆதரிக்கவில்லை. டர்கி என்ன சொன்னது? வேறொரு பத்திரிகையில் ரிப்போர்ட் செய்தது, டர்கி ஒரு காரணத்திற்காகவும் காசாவையும் பாலஸ்தீனையும் இந்த ஹமாஸையும் ஆதரிக்காது என்று. அவர்கள் இந்த மக்களை அங்கிருந்து அனுப்ப தயாராக உள்ளனர் என்றால் அவர்களை எவ்வளவு வேகமாக சிரியாவுக்கோ, அதாவது சுமார் 10-20,000 பாலஸ்தீனியர்கள் அங்கு உள்ளனர். காசாவில் உள்ள ஹமாஸ் உறுப்பினர்கள் உள்ளனர். இன்ஜாய்டாக அவர்களை திருப்பி அனுப்பலாம். நாங்கள் அவர்களை இனி இங்கு நுழைந்து தாக்க வேண்டாம். அதாவது இஸ்ரேலும் டர்கியும் இடையே ஒரு பேக்டோர் பேச்சு நடந்தது. அதன் பேரில் அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் முடிவு செய்தன, ஒரு காரணத்திற்காகவும் பிகேகே என்று சொல்லப்படும் அமைப்புக்கு ஆயுதங்கள் கொடுக்கக்கூடாது, பொருளாதார உதவி கொடுக்கக்கூடாது. அது முழுமையாக தடுக்கப்பட்டது. வேறு எந்த நாடும் கொடுக்கக்கூடாது. காரணம், பிளாக் மார்க்கெட்டில் இருந்து கூட பொருட்களை வாங்குவதற்கு வாய்ப்பு வரக்கூடாது. அதனால் அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் போனது. அப்படியே அவர்கள் முடிவு செய்தனர், நாங்கள் சரணடையலாம் என்று. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளோம், ஆயுதங்களை திருப்பி தர தயாராக உள்ளோம். இனி எந்த முரண்பாட்டிற்கும் அல்லது சண்டைக்கும் டர்கியுடன் இல்லை. டர்கிக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்திய குழு இந்த பிகேகே ஆகும். அங்கு நடக்கும் தீவிரவாத சம்பவங்களுக்கு முழுவதும் பின்னால் பிகேகே இருந்தது.
அடிப்படையில் இந்த சம்பவம் பிடிபட்டு விட்டது. சுன்னி நாடான டர்க்கியை தாக்குவதற்காக மற்றொரு சுன்னி கம்யூனிஸ்ட் ஆகிய BKK நிதி கொடுத்தது ஈரான். இதுதான் அதன் காம்பினேஷன். ஈரான் முடிந்துவிட்ட பிறகு நிதி கொடுக்க யாரும் இல்லை. அப்பொழுது இங்கே எப்படி இவர்களுடன் சண்டை செய்வார்கள்? அந்த நேரத்தில் தான் அமெரிக்கா இவர்களுடனும் டர்கியுடனும் ஒரு ஒப்பந்தத்தில் வந்தது. அமெரிக்கா தான் சொன்னது, இந்த PKK-யை அங்கு கொண்டு போய் குண்டு வைக்கலாம். டர்க்கி அங்கு கொண்டு போய் குண்டு வைத்து கொடுத்தது. அதனுடன் அவன் முடிந்து விட்டான். ஒவ்வொரு நடக்கும் விஷயங்களையும் புரிந்து கொள்ளுங்கள். அதாவது இந்த டர்க்கியின் எல்லையில் மிக அதிகமான பிரச்சனையை ஏற்படுத்தியது BKK ஆகும். அவர்கள் குளோபலாக பிரசன்ஸ் உள்ள ஒரு தீவிரவாத அமைப்பு ஆகும். இதன் பின்னால் உள்ள விளையாட்டுகளை புரிந்து கொள்ளுங்கள். உலகம் முழுவதும் இந்த தீவிரவாதத்தை எதிர்க்கிறது. டர்க்கி கூட உள்ளடக்கும். டர்க்கிக்கு உயிர் பிழைப்பு இல்லை. காரணம், டர்க்கியின் இன்டகிரேட்டிவ் குவெஸ்சன் செய்யும் முறையில் PKK மாறியது. அவர்களை முழுமையாக தடை செய்தாலும் அங்குள்ள மக்கள், அதாவது டர்க்கியில் உள்ள மக்களில் ஏறக்குறைய 10 அல்லது 12% PKK-ஐ ஆதரிப்பவர்கள் ஆவர். டர்க்கி சிக்கிக்கொண்ட பிரச்சனையாகும். அங்குதான் டர்க்கியில் ஒரு நிவாரணம் வந்துள்ளது. இதன் மேலதிகமான பல விஷயங்கள் வெளியிடப்படவில்லை. எந்த முறையிலான பேச்சுவார்த்தையும் செட்டில்மெண்ட்டும் PKK-யும் டீமும் இடையே நடந்தது என்று தெரியவில்லை. காரணம், அவர் சிறையில் உள்ளார். கடந்த 26 ஆண்டுகளாக அவரை விடுவிக்கப் போகிறார்கள். இதன் தலைவர்களை அவரது சிறையில் சென்று பார்க்க அனுமதி வழங்கப்பட்டது. அங்குதான் இது முழுமையாக சீஸ்ஃபயர் மட்டுமல்ல, முழுமையாக சரணடைய முடிவு செய்தனர். இனி எந்த முரண்பாட்டிற்கும் செல்ல தயாராக இல்லை. அந்த முறையை புரிந்து கொள்ளும் போது நாம் பார்ப்போம், இஸ்ரேல் இந்த சொல்லும் பிராக்சிகளை எல்லாம் ஈரானை தாக்கிய பிறகு எவ்வளவு அழிந்தது. லெபனானில் ஹிஸ்புல்லாவின் வீடு முடித்து கையில் கொடுத்தது. அதேபோல் சிரியாவை கிளீன் செய்து கையில் கொடுத்தது. எவ்வளவு அளவிற்கு சூடான்கள் கொண்டு வந்த பொருட்களை இஸ்ரேல் தாக்கி அழித்தது. பல நாடுகளுக்கு சமாதானம் ஏற்பட்டது. இதுதான் நான் முதல் வீடியோவில் சொன்னது. இந்த அக்டோபர் 8 என்று சொல்லப்படும் நிகழ்வுடன் அந்த பிராந்தியத்தின் டொமினன்ட் பவராக இஸ்ரேல் மாறும். காரணம், அவர்கள்தான் பின்னர் அதை கண்ட்ரோல் செய்கிறார்கள். இந்த சொல்லும் பிராக்சி அதேபோல தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளை அழித்துவிட்டால் பின்னர் இதை ஆதரிக்க யாரும் இருக்க மாட்டார்கள். அதுதான் சுன்னி நாடான டர்கிக்கு கிடைத்த அட்வான்டேஜ். அதனால்தான் இந்த சொல்லும் உருதுகான் இந்த ஹமாஸின் விஷயத்திலும் பாலஸ்தீன் விஷயத்திலும் ஒரு வார்த்தை கூட பேசாதது. காரணம், இஸ்ரேலும் அமெரிக்காவும் எச்சரிக்கை விடுத்துள்ளன. உனக்கு சமாதானம் தருகிறோம், இந்த PKK-ஐ அடக்கி தருகிறோம், ஆனால் இந்த விஷயத்தில் தலையிடாதே. அதனாலதான் ஜோர்டானுக்கு அவர்களை மாற்றுகிறார்கள், அங்கு மாற்றுகிறார்கள். அவர் பேசுவதில்லை. அங்குள்ள பத்திரிகைகள் அப்படி ரிப்போர்ட் செய்தன. டர்க்கிஷ் பத்திரிகைகள் அப்படி ரிப்போர்ட் செய்ய வேண்டும் என்றால் டர்கிக்கு 1% கூட ஆர்வம் இல்லை ஹமாஸை பற்றி. இந்த ஹமாஸ் மக்களை முழுவதுமாக திருப்பி அனுப்ப போகிறார்கள். இவை அனைத்தும் உலகில் நடக்கும் விஷயங்கள். எல்லா நாடுகளுக்கும் அவர்களின் சமாதானம்தான் முக்கியம். அல்லாமல் உலக சமாதானத்திற்காக இஸ்லாமிய பயங்கரவாதம் என்று சொல்வதை யாரும் தலையில் வைத்துக் கொண்டு நடக்க மாட்டார்கள். இதற்கு டாங்க்ஸ் டு இஸ்ரேல். அவர்கள்தான் இந்த சமாதானத்தின் ஒரிஜினேஷன் என்று சொல்வது. எல்லோரும் அழிந்து போனார்கள். டர்கி கூட இப்போது இஸ்ரேலுக்கு நன்றி சொல்கிறது. காரணம், அதனுடன் தான் டர்கிக்கும் இப்போது சமாதானம் கிடைத்துள்ளது.